வினை தீர்க்கும் வேழ முகத்தானை வேதநாயகன் மகனை வேலவன் அண்ணனை வடிவம் தன் திருமேனி மஞ்சளில் தந்த மங்களாம்பிகை பாலகனை போற்றி வணங்குவோம். ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைக்கி பிள்ளையாரை பற்றி பார்க்குறச்சே நம்ம சமயக்குறவர் நால்வரோட சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். ஏன்னாக்கா சமயக்குறவர் நால்வர் பற்றி சொல்கிறச்சே அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், ஞான சம்பந்தர்னு சொன்னாலும் ஞான சம்பந்தர் தான் முதல்ல சொல்லணும். ஏன்னாக்கா அவர் முருகப்பெருமானுடைய அம்சம். அண்ணாவை இந்த மீ பிரிக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருப்பா. அதனால் அந்த ஞான சம்பந்தரை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு புலவர் பிள்ளையார் பேரில் இரட்டைமணி மாலைன்னு ஒன்று கொடுத்துருக்கார். அதில் இரட்டைமணி மாலையில் ஒற்றை தந்தம், இரட்டை காது, 3 கண், 4 வாய் அப்படின்ட்டுருக்கார். எது என்ன 4 வாய்? அவருக்கு இங்கே 4 வாய் இருக்குது அப்படின்னா, 4 வாய்னா தொங்கற அந்த துதிக்கையை தான் தொங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். 4 வாய்னா அந்த யானைக்கெல்லாம் தொலைன்னு தொங்கிட்டு தானே இருக்கும் துதிக்கை. பிள்ளையாருக்கும் யானை முகம் தானே, அதனால் அந்த 4 வாய்ங்கிறது அவருக்கும் பொருத்தம். அந்த 4 வாய் என்ன பண்ணிட்டு அந்த 4 பேர் பற்றி சொல்கிறது. இந்த 4 பேர் யார்? அந்த 4 பேர் தான் நான் சொன்ன அந்த அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். அவெல்லாம் என்ன பண்ணினா சிவபக்தியையும் தமிழையும் ஒரு சேர வளர்த்து கொடுத்தவா. எப்படி? அவளுடைய நல்வாக்கால். அதனால் அந்த 4 வாய், அந்த 4 பேரும் நல்வாக்கு சொன்ன வர இந்த 4 வாய் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு, அதாவது முதல்ல அவர் ஞான சம்பந்தருக்கு பண்ணினாரோட பார்க்கலாம். ஏன்னா அவர் குமாரசுவாமி, முருகப்பெருமான் அவதாரம் இல்லையா? அதனால் சம்பந்தர் என்ன பண்ணார்? சம்பந்தர் கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் எல்லாருக்கும் தெரியும். அந்த தேரெழுந்தூரை பற்றி ரொம்ப பெருமையாக பாடியிருக்கார் ஞான சம்பந்தர். அந்த ஊரில் எப்படின்னா வைதிக ஆச்சாரத்தை வளர்த்து வந்த பிராமணர்கள் ரொம்ப போற்றி பாடியிருக்கார். அப்போ ஒரு தடவை சம்பந்தமூர்த்தி சாமிகள் அந்த ஊருக்கு போனப்போ 2 பக்கங்களில் 2 கோபுரங்கள் இருந்தது. ஒன்று ஈஸ்வரன் கோயில், இன்னொன்று பெருமாள் கோயில். ஏதாவது ஒரு சுவாமிகிட்ட மட்டும்தான் மனசை பூர்ணமாக அர்ப்பணித்து பண்ணுற பக்தி, அதுக்கு அனன்ய பக்தின்னு பேர். அப்படியே அவர் சிவபக்தியை வளர்த்து கொடுக்கறதுக்கு தான் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ கண்ணுக்கு தெரிந்த 2 கோயில் எது சிவாலயம் அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தார். அப்போ இந்த பிள்ளையார் தான் அவருக்கு கோயிலை அடையாளம் காட்டினார். அதனால் அவருக்கு வழிகாட்டி விநாயகர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ரொம்ப சந்தோஷத்தோட சிவாலயம் போய் பதிகம் பாடிட்டு சம்பந்தர் சுவாமிகிட்ட, எனக்கு வழிகாட்டினது பிள்ளையார் தான், அதனால் என்றைக்கும் உலகம் அவரை நினச்சிக்கிற மாதிரி அவருக்கு என்னோட பேரையே சூட்டணும். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஆர்திரா தரிசனமும் இந்த சந்நிதியில் தான் மண்டகப்படி நடத்திக்கணும்னு சொல்லி வரம் வாங்கிட்டார். ஆர்திரா அப்படிங்கிறத கூட எல்லாரும் என்னமோ ஆருத்ராம்பா. அது ஆர்திராங்கிறது திருவாதிரைங்கிறதுக்கு சமஸ்கிருத நட்சத்திரம். அதனால்தான் அங்கே அந்த பிள்ளையாருக்கே ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு சொல்லப்படுற ஞான சம்பந்தரோட பேர். அந்த ஊர் சிவன் கோயில் நடராஜாவுக்கு திருவாதிரை போது இன்னைக்கும் அங்கே தான் ஆர்திரா தரிசன வைபவம் நடக்கிறது. சரி, அடுத்தாப்புல நம்ம யாரை பற்றி பார்க்கலாம்னா, இன்னி ஆடிப்பூரமாக இருக்குது. ஆடிப்பூரமாக இருக்கிறதுனால ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பார்க்கலாம். ஆண்டாள் நாச்சியார் 30 நாளும் பாவை நோன்பு நோத்து அந்த தோழிமார்களோட ஒரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் பாடினான். கண்ணனுக்கு பாசுரம் பாடின அவளுக்கு என்னால் ஆன முயற்சியில் ஒரு அழகு தமிழில் கவிதை எழுதியிருக்கேன். அதை இன்னைக்கு சொல்லலான் இருக்கேன். அடுக்கு மொழியில், அகர வரிசையில். எப்படி இருக்குன்னு பாருங்க ஆன்மீக அன்பர்களே. அழகு பெண் குழந்தையாய் பூமி பிராட்டி ஆடிப்பூரத்தில் துளசி மாடத்தில் கண்டெடுத்த விஷ்ணு சித்தரிடம் அன்பு வளர்ப்பு மகள் பூங்கோதை ஆனாள். ஆண்டவன் கண்ணனுக்கு தொடுத்த பூமாலையை தான் சூடி கொடுத்து அவன் ஏற்றதால் அவள் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆனாள். இயற்றிய இனிய திருப்பாவை மூலம் செந்தமிழுக்கு பெருமை சேர்த்தாள். ஈடு இணையில்லா பரம்பொருளான கண்ணனை அடைந்த கோபியரை பின்பற்றி பாவை நோன்பை கடைப்பிடித்தாள். உள்ளம் கவர் கள்வன் கண்ணன் கணவனாய் அடைய மார்கழி திங்கள் பாமாலை பாடினாள். ஊரில் உள்ள தோழி பெண்களை விடியலில் துயிலெழுப்பி மாயவன் மாதவனை போற்றி பாடினாள். எங்கும் நிறை பரபிரம்மம் தேவகி நந்தனாய் நந்தகுமாரனாய் யசோதை இளம் சிங்கமாய் ஆயர்பாடி காத்ததை அழகு தமிழில் வடித்து கொடுத்தாள். ஏற்றுக்கொண்டான் அரங்கன் அவளை நாயகியாய் ஸ்ரீரங்கத்தில் கைப்பிடித்தான். ஐங்கரன் மாமனை அனுதினமும் சேவித்து அவனருள் பெற்றாள். ஒத்துக்கொண்டான் பரந்தாமன் பெரியாழ்வார் வேண்டுதலுக்கு ரங்கமன்னாராய் சேவை சாதிக்க அருள ஸ்ரீவில்லிபுத்தூரில்.
ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடி அவன் நாயகியானாள் கோதை நாச்சியார். அவ்வியம் தீர்த்து ஆட்கொள்ளும் ஆண்டவனை ஆண்டதால் அவள் ஆண்டாள் ஆனாள். அஃதே ஆண்டாள் நாச்சியார் பெருமை பாடி ஆடிப்பூரத்தில் அவளை ஆடிப்பாடி கொண்டாடுவோம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்துக் காப்பான்.